ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு 4 பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க வந்து அவங்களோட வேலையை ஆறல அப்படின்னா வந்து கேண்டீனில் போய் வந்து உட்காந்துக்கிறாங்க. அதாவது தட் மீன்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டோ அவர் வந்து அவங்க ஃப்ரீ டைமில் போய் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படி உட்காரும்போது ஒரு நார்மல் கான்வர்சேஷன் ஒரு 4 பேருக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தன் கிரிக்கெட்டு, ஒருத்தன் சினிமா, இல்லை லவ் ஸ்டோரி, இல்லைனா ஏதாச்சும் கில்மாவாக பேசிகிட்டு இருப்பாங்க. சடனாக அதுலேருந்து ஒரு பையன் ஆர் சம்திங் அப்படி உட்காந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பாலிடிக்ஸ் அப்படின்ற டாபிக் வரும்போது நீ மட்டும் இல்லாமல் அந்த 4 பேர் மட்டும் இல்லாமல் உன்னோட சுற்றி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டீ கடையிலையோ கேண்டீனில் உட்காந்து எல்லாருமே ஒரு செகண்டாக வந்து உன்னை வந்து சடனாக திரும்பி வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து பாலிடிக்ஸ் அப்படின்றத விஷயத்தை வந்து யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் பொருளாக வந்து மாறும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அட் த சேம் டைம் அது எல்லாருமே வந்து பயப்படவும் செய்கிறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் பொருளாக இருந்தாலுமே அது பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் பாலிடிக்ஸ். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அதை வச்சு தான் நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. வர எல்லாருமே வந்து அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலை வந்து ஒரு சுப்பீரியர் கிட்ட கொடுத்துரும். ஸோ அவர் தான் வந்து எல்லாருமே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து பேச தயங்குறோம்? பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து நிறையா பேருடைய மைண்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா, பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்னா வந்து நம்ம மேலே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தாலும் அட் த சேம் டைம் இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்றாங்க. அது எப்படி வந்து நடக்குது? இது ஏன் வந்து நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த ஒரு பயம் அப்படின்னு வந்து நான் வந்து கருதுகிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து பாலிடிக்ஸ் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை வச்சு தான் அவங்க அவ்வளோ கோடியாக லட்சக்கணக்கில் அப்படின்னு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப எவ்ரி ஒன் ஷுட் நோ பாலிடிக்ஸ் இஸ் நெசசரி. அரசியல் பேசணும். வரிசையில் வாக்கு செலுத்துறது இல்லை தம்பி, அதெல்லாம் அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்லை அரசியல். நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க இயல் அரசியல். டு நோ அண்ட் லேர்ன். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அட் த சேம் டைம் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய டிஎம்கே அதை பற்றி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் தனிப்பட்ட வகையில் வந்து டிஎம்கே மூலியமாக வந்து நான் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து டிவிக்கையும் பற்றி பார்க்க போகிறோம், அதிமுக. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். மை ஒப்பீனியன் அந்த ஒன் மோர் திங் இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பிளா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய், திஸ் இஸ் மீ கரண் அண்ட் வெல்கம் டு த நியூ சீரீஸ் ஆஃப் அன்பாப்புலர் ஒப்பீனியன். சரி, ஓகே. இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லிட்டில் பிட் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்றத சொல்லிடுறேன். பிகாஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றது இப்போ இருந்து மட்டும் இல்லை, அங்கே ஆதி மனிதர்கள் கற்காலகத்திலேருந்தே வந்திருக்கு. பிகாஸ் அங்கேயும் ஒரு தலைவன் இருப்பான், தலைவனுக்கு கீழே எல்லாருமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசராட்சி அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து அப்படியே வந்து ஜென்ரேஷன் மாற ஒரு மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைய வந்து அது ஒவ்வொன்றா வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது அனிமல்ஸுக்கும் போகிறோம், தலைவன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கீழே இருப்பாங்க. இதுலேயே வந்து அப்படியே வந்து படிப்பு அறிவு நம்மளுடைய அறிவு வளர அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக வந்து பாலிடிக்ஸ் அப்படின்ற நேம் வந்து கிரீக்லேருந்து வந்துச்சு. பாலிஸ் அப்படின்றது POLIS அப்படின்னா சிட்டி அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமாக டிசிஷன் மேக்கிங், ரூல் அண்ட் கண்ட்ரோல், அதாவது அவங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்துலேருந்து ஆரம்பித்து இவங்க வந்தாங்க, கூட வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வந்துச்சு, ஒரு 4 பேர் கலந்துரையாடினாங்க அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ மெயின் கேள்வி என்ன, தட் மீன்ஸ் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன், இது டிஸ்க்ளைமர் கூட வச்சுக்கலாம். இது முழுக்க என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மொத்தமே வரும். நிறைய பேருக்கு முரணான கருத்துக்களாக கூட வந்து இருக்கலாம். என்ன இப்படி பேசிட்டேன்னு கூட சொல்லலாம். இஃப் சப்போஸ் யூ வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு வந்து எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுலேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு ஏஜ் 20 அப்படின்றப்ப வந்து நான் வந்து எப்போ வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றத வந்து ஒரு மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வந்து தளபதி விஜய் அவர்கள் உள்ள ஒன்றானதுக்கப்புறம் தான் ஓகே பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாலிடிக்ஸ் இஸ் ஜஸ்ட் காசு கொடுத்தா நம்ம வந்து ஓட்டு போடுவோம். ஸோ எவ்ரி ஒன், ஸோ நான் மட்டும் கிடையாது. ஸோ நான் மட்டும்னா நான் இப்போ தான் வந்து வந்தால் ஓட்டு போடுவேன். பட் எவ்ரி ஒன் நோ, ஏன்னா எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. சப்போஸ் இல்லை நான் வந்து உத்தமன் அப்படின்னா அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் வந்திருக்கும். பட் இல்லை அப்படின்னா அதுலேயே ரெண்டாவது கேட்டகரி இருப்பாங்க. கொடுக்கும்போது வாங்காமல் விட்டு அப்புறம் மனசு கேட்காம திரும்ப வந்து காசு கேட்டு போடுவாங்க. காலங்கலிகாலமாய் போச்சு. இட்ஸ் ஓகே, பிகாஸ் அப்படி தான் வந்து மக்கள் வந்து பழக்கப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அதாவது நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இதை வந்து மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். அதாவது ரூலிங் பீரியடில் இருக்கும்போதும் அந்த ஆட்சி முடியும் போதும் அவங்களுடைய டிரான்சிஷனை வந்து உங்களால் வந்து அழகாக பார்க்க முடியும். ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் ஆர் உங்களுடைய மாவட்ட செயலர் போத் இந்த மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வந்து அந்த 5 வருஷத்தில் வந்து நீங்கள் போய் எதை கேட்டாலுமே செய்வாங்களா அப்படின்றது வந்து டவுட்டு. பட் இருந்தால் வந்து அந்த முடியிற டைமில் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ பணிவாக சொல்லுங்கள் அப்படின்னு செய்வாங்க. அது அழகாக அந்த டிரான்சிஷன் அந்த ஆர்க்கு மாதிரி போகும், இப்படி போய் அப்படி முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை பொதுவெளியில் எடுத்து வைக்கும் பொழுது அது உங்களுடைய ஒப்பீனியன் வந்து அது எந்த மாதிரியான பிரதிபலிக்கும் அப்படின்றது தெரியாது. பிகாஸ் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது வந்து சாக்கடை, ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஏன் அந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா வந்து தகுதியற்ற பீப்புள்ஸ், தட் மீன்ஸ் வந்து கொலை பண்ணவன், அதாவது எவ்வளோ விபச்சாரம் பண்ணவன், இவனெல்லாம் வந்து கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வச்சதுனால வந்து அது பேர் வந்து மாறிடுச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். ஆஸ் இட் இஸ் இது வந்து அந்த ராஜா காலத்திலேருந்து வந்து புக்ஸ்லையும் எல்லாத்துலேயுமே சரி எல்லா பக்கமுமே வந்து வருவாங்க. அந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அந்த ராஜா காலத்துலேருந்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் வந்து எதுக்கு வந்து இந்த டைமில் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ ஒரு மாதத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அப்படின்றதுனால வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பனாக எல்லாருமே வந்து பேசியாகணும். உங்களுடைய குரலாகவும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒலிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மெயினான விஷயம் இந்த வீடியோ வந்து பண்ண வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒய் எவ்ரி ஒன் அஃப்ரைட் டு டாக் த பாலிடிக்ஸ் இன் த பப்ளிக் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் சொன்ன ஃபஸ்ட் இமேஜினேஷன் கதை இருக்குல்ல, ஸோ அதுவே வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். ஏன்னா அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அவர் இல்லை அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒன்று வந்து நடந்திருக்கும். கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து விஜய் வரதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் என்டிகே அந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்றப்போ 2 கட்சிகளுக்கு நடுவில் வந்து பெரிய போர் நடக்கும் அப்படின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே. ஸோ அதை பற்றி பேசி நிறைய கலவரங்கள் அந்த மாதிரிலாம் வந்து ஆயிருக்கு. ஆஃப்டர் த டிவிக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அரசியல்ன்ற விஷயத்தை வந்து எப்படி அணுகுறாங்க அப்படின்ற முறையே வந்து மாறிடுச்சு. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். ஸோ என்ன அப்படின்னா இந்த டிவிக்கேன்றதை வந்து நம்ம வந்து ஒதுக்கிறோம். அதை வந்து நான் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்ற இந்த 2 கட்சிகளுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஷஸ் அப்படின்றது நடந்துச்சு. பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு திகாவாக இருந்து, அதுக்கப்புறம் திமுகவாக வந்து, அதுக்கப்புறம் அதிமுகவாக வந்து, அதுக்கப்புறம் வந்து சின்னம்மா பெரியம்மா அப்படின்னு சொல்லி கட்சிகள் பல வந்து பிரிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அப்போ இருந்தே இந்த கிளாஷஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்தே வந்து மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம், அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு அவங்களுக்கு தெரியாமே அந்த ஒரு ஃபியர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரசியலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது எந்த மாதிரியான ஒரு தாட், இதுதான் மெயின் பாயிண்ட், இதுதான் வந்து கோர். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயினான விஷயம் வந்து இதுதான். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து எல்லாருமே பயப்படுறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம். ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்து உரிமை இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா கலைஞர்லேருந்து எம்ஜிஆர் வரைக்கும் ஜெயலலிதா அவங்க எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்போல்லாம் வந்து புக்குகளும் இந்த கேலி சித்திரங்களுமெல்லாம் வந்துச்சு. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தி பீரியட் அது வந்து வளர ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து யார் வேணால் பண்ணலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பு, தட் மீன்ஸ் வந்து இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து பர்சனலாக வந்து இருக்கக்கூடாது. ஆஸ் அ பொலிட்டிக்கல் லைஃப் கொண்டோம் அப்படின்னா வந்து அதில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்குது. பொது வாழ்க்கையில் வந்துட்டால் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து வரும். அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தான் பேசணுமே தவிர்த்து அதனுடைய பர்சனல் வாழ்க்கையில் வந்து அது விளையாடக்கூடாது. ஸோ அப்படின்றதுனால வந்து நம்ம அதை பேசவே பயப்படுறோம். அது ஏன் அப்படின்றதுன்னு தெரில. இப்போ வரைக்குமே எங்கள் வீட்லேயும் சரி ஆர் சம்திங் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி போனால் இப்படி பேசணும் அப்படின்னா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிற எதுக்குடா போலீஸ், இது நமக்குள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ அதை எப்படி என்ன சொல்கிறாங்க, ஒரு பயத்தை அவங்க ஜஸ்டிஃபை ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா. ஸோ இது எனக்கு வந்து சுத்தமாக வந்து உடன்பாடே வந்து கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து எவ்ரி ஒன் நோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பேச தான் போயணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ஒப்பீனியன் வந்து இருக்கும். அட் த சேம் டைம் பாலிடிக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து நிறைய பேர் வந்து கவனிக்க வந்து தவறணும். ஏன்னா வந்து நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை வந்து எதுக்குப்பா, இது நமக்கு வந்து அன்னெசரியான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கருதிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் நெசசரி, சரிங்களா. ஏன்னா அப்படின்னா வந்து நம்மளுடைய எல்லா கண்ட்ரோல், ஏன்னா வந்து ஒரு 8 crore பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த 8 crore பீப்புள்ஸுமையோடைய கண்ட்ரோலையும் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து தூக்கி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஹீ இஸ் டிசர்விங்கா, ஒரு நல்ல லீடரா அப்படி வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த பாலிடிக்ஸ் எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலை வந்து ஒரு சுப்பீரியர் கிட்ட கொடுப்போம். அவர் வந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றதுக்காக தான் வந்து வந்தாங்க. அந்த காலத்தில் இருந்து அப்படி தான் தலைவன் அந்த போர் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கு. அப்படின்றக்கிறப்ப கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைம் வரும்பொழுது நீங்கள் ஒழுங்காக யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்து போடுங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அது பொது வெளியில் வந்து பேசலாம். அது வந்து பேக்லாஷ் ஆகும், அது வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து டெஃபினட்டாக எடுத்து பேசணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த டிஎம்கே பீரியடில் குத்தம் சொல்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000
பத்தாது, இந்த வீடியோவே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியுது, அது டிஎம்கே வயசாக இருக்கட்டும், அவர் உங்கள் வீட்டில், தட் மீன்ஸ் வந்து உங்கள் இந்த பாலிட்டிக்கல் ரீதியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து பேசலாம். கொஞ்சம் கருத்து ரீதியான விஷயங்களை வந்து எடுத்து நீங்கள் டெஃபினட்டாக பேசலாம். ஏன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாலிடிக்ஸ் பேசினாலே வந்து நான் எப்படி பேசுகிறேன், ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பாலிடிக்ஸ் வந்து எப்படி அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது டிவிக்கே பார்த்தா தெரியும். சின்ன வயசுல வந்து விஜய் ஃபேனா இருக்குன்னு சொல்றீங்க, கொள்கை தலைவர் 5 பேர் சொல்லலாம்ல? இல்ல ஒரே நிமிஷம், கொள்கை பேர் சொல்லலாம். எனக்கு இருந்தாலும் எல்லாருமே நம்ம கட்சியில இருக்கனால எல்லாருமே பிடிக்கும். அது இவங்க அவங்க பிடிக்கும். 5 கொள்கை தலைவர்லாம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாருல? ஆமா, அது பத்தி அவ்வளவு தெரியாது. ஆனா உங்களுக்கு கொள்கை தலைவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? ஆனா அதை கடை எப்படி சொல்றேன்னா முன்னாடி தலைவர்களா இருக்காங்களா, இல்ல யார் உங்களுக்கு பிடிக்கும்? அவர் மட்டும் தான் பிடிச்சதை பத்தி சொல்லுங்க. எனக்கு பிடிச்சதா யார் அவரு? யாரும் உங்களுக்கு தெரியாதா? உங்க கொள்கை தலைவர் நீங்க சொன்னா மக்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒண்ணு தளபதி மட்டும்தான். அப்ப அவர் யாருன்னு தெரியல உங்களுக்கு? ஏன் தெரியல. கொள்கை தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லலாமா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், ஜான்சிராம். தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்ப ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கு? அப்படிலாம் கணக்கில 267 தொகுதி மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்புலாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டாரு. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தலை ஜெயிச்சிருவா, தலை நம்மளுக்கு தெரிஞ்சா ஜெயிச்சிருவாரு. இளைய தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை, நம்மளுக்கு விஜய் தான் தலை. இன்னைக்கு வந்து 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன் நானு. சரிங்களா, 2000 சம்பளம் எனக்கு. நான் அதை விட்டு வந்திருக்கேன். இது நான் தற்கூரியா 2000 சம்பளத்தை விட்டு நான் வந்திருக்கேன். நான் தற்கூரியா? பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் ஃபேஸை மட்டும் பார்த்து வந்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அடிப்படை அரசியல் புரிதல் தமிழ் ரசிகர்களுக்கு இல்லையே. தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடி திரியும் ரசிகர்கள் மீதுதான் என் வழக்கு. கொள்கையற்ற தேசம், கொள்கையற்ற அரசியல் தேசத்தை நாசமாக்கும் என்பார் காந்தியடிகள். இலவசத்தை ஆதரிக்கும் தலைவர்கள் ஆதரிப்பார்கள், எதிர்க்கும் தலைவர்கள் எதிர்ப்பார்கள். தலைவர்கள் ஒருபோதும் தங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்வதில்லை. ஆனால் ஒரு நடிகர் தனது திரைப்படத்தில் இலவசத்தை எதிர்த்து நடிக்கிறார். அந்த படத்திற்கு பிரச்சனை வந்தால் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கிறார். ஒரு குளிர்பான நிறுவனம் ஆண்டொன்றுக்கு இத்தனை ஆயிரம் லிட்டர் தண்ணீரை நீர்நிலைகளிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறது என புள்ளி விவரம் பேசி புரட்சியும் செய்கிறார். அதே நடிகர் அதே குளிர்பானத்திற்கு விளம்பர தூதுவராகவும் வருகிறார். இதுதான் தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த அடிப்படை வேறுபாட்டையே உணராத ரசிகர்கள் கொள்கை பிடிப்பில்லாத நடிகர்களை நாடால் அழைப்பது குற்றம். அந்த தவறை நியாயப்படுத்த நினைக்கும் ரசிகர்கள் இதற்கு முன்பு நடிகர்களாக இருந்து நாடாள வந்த சிலரை துணை கலைக்கிறார்கள். ஒன்றை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாம் படங்களில் நடிப்பதற்கு முன்பே அரசியல் பாடங்களை படித்தவர்கள். உங்கள் கதாநாயகர்களைப் போல நடிகர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்று சந்தை சரிந்த பிறகு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல. ஸோ அப்படின்றதுனால வந்து நான் அதை விட்டுறேன். ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கே ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறது என்னென்னா கிரிட்டிசிசத்தை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக உள்ளே போனால் அதெல்லாம் என்னென்ன அப்படிலாம் தெரியாது. நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் ஒப்பீனியன்ஸை ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுங்கன்னு சொல்கிறேன். அதனால் கான்சிக்வன்ஸ் என்ன வரும் அப்படிலாம் வந்து கிடையாது. இங்கே தாராளமாக பதிவு இல்லை. இப்போ என்னன்னா வந்து நிறையா விதமான குற்றங்கள் வந்து அதனாலேயே வந்து மறைஞ்சு போயிடுது, காணாமல் போயிடுதுன்னு நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு அஃப்ரைடு கண்டிப்பாக வந்து இருக்கும். பிகாஸ் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட். பிகாஸ் நான் அடித்து சொல்லுவேன், ஊறப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இருங்க, இந்த விஷயம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து டிஎம்கே பற்றி நான் வந்து கண்டிப்பாக வந்து பேசணும். என்ன அப்படின்னா வந்து இந்த பீரியடில் வந்து கரெக்டாக இந்த 5 வருஷத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக டிஎம்கே ரூலிங் பீரியடில் கசகசன்னு ஊறப்பட நடந்திருக்கு. 5 வருஷ திமுக ஆட்சியில் தமிழகம் சந்தித்த முக்கியமான நிகழ்வுகள். பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில் குடிநீர்ல மலம் கலந்த வேங்கை வயல் சம்பவம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. திமுக நிர்வாகி தெய்வ செயல் மாணவிய பாலியல் தொழில தள்ள பார்த்தது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், மரக்காணம் கள்ளச்சாராய மரணம், திருபுவனம் அஜித்குமார் உட்பட 25க்கும் அதிகமான லாக்அப் டெத், காவலர்கள் படுகொலை, கோவை கார் குண்டுவெடிப்பு, சென்னை ஏர் ஷோல கூட்ட நெரிசல்ல சிக்கி 5 பேர் மரணம், கரூர்ல விஜய் கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் மரணம், அறநிலையத்துறையில முறைகேடு பண்ணது மட்டும் இல்லாம இந்துக்களோட உரிமையை பறிக்கிற விதமா தீபம் ஏத்த விடாம மத அரசியல் பண்ணது, மண் அள்றதை தடுத்த விஏஓவை அலுவலகத்திலே புகுந்து வெட்டி கொன்னது, குறிப்பா அப்பாவி மக்களை ஏமாத்தி கிட்னி திருடினதுன்னு இன்னும் பல இருக்கு. 2021 இருந்து 2023 வரைக்கும் தமிழகத்தில் பிடிபட்ட கஞ்சாவோட அளவு 71,000 கிலோ. திமுக நிர்வாகிகள் ஜாஃபர் சாதிக் கடத்தின போதைப் பொருளோட மதிப்பு 2000 கோடி. 70 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கின விவகாரத்துல கைது செய்யப்பட்ட சையத் இப்ராஹிம், 360 கோடி
மதிப்புள்ள கொக்கைன் கடத்தி மாட்டின ஜெயனுதீன், சர்ஃப்ரஸ் நவாஸ் எல்லாருமே திமுக நிர்வாகிகள் தான். இது போக ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம். இது மட்டுமா, மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல், KN நேருவோட துறையில 2000 கோடி ஊழல், பல அமைச்சர்கள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல், 1000 கோடி டாஸ்மாக் ஊழல், சென்னைக்கு 4000 கோடியில மழைநீர் வடிகால் அமைச்சும் தண்ணில மிதக்க விட்டது, பொது கழிப்பறை ஊழல், BGR ஊழல், டிரான்ஸ்பார்மர் ஊழல், நியூட்ரிஷன் கிட் ஊழல், பொங்கல் தொகுப்பு ஊழல், இலவச வேஷ்டி சேலை ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு புதுசா ஒரு 5 லட்சம் கோடி கடனையும் தமிழக மக்களோட தலையில கட்டி வச்சிருக்கு இந்த திமுக அரசு. திமுகவோட 5 வருஷம் ஆட்சியில தமிழ்நாடே நாடி போச்சு. இன்னும் 5 வருஷம் திமுக கையில ஆட்சியை கொடுத்தா 2031ல தமிழகம் எந்த ஒரு துறையிலையும் சோமாலியாவோட போட்டி போட்டு கூட ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகும்னு நான் சொல்லிட்டேன். இனி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். ஆஃப்டர் அது என்னாச்சு அப்படின்னா வந்து டிவிகே அப்படின்ற கட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் டிஎம்கேனுடைய முகத்திரையை வந்து கிளியை வந்து ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நோ ஒன் வாஸ் டாக் அபவுட் டிஎம்கே இஸ் அண்ட் குட் கவர்மெண்ட் அப்படின்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. அது வந்து இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே இருங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். இது உள்ளே வந்துட்டு போகிறேன். பிகாஸ் அது கனெக்ஷன் ஆயிருக்குன்றதுனால. ஓகே, ஸோ நீங்கள் பப்ளிக்காக இருந்தீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் நீங்கள் போய் வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து கண்டிப்பாக ஆற்றணும். யாருக்கு போடுறீங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து சிந்திச்சு வந்து போடுங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்றதுக்காக போடாதீங்க. அது இல்லைனா வந்து ரொம்ப பழைய கட்சி, பல வருஷமாக இருக்குது, நான் வந்து அப்போ இருந்தே வந்து போட்டிருக்கேன் அப்படின்றதுனாலையும் போடாதீங்க. அது வந்து இல்லை அப்படின்னா வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஒரு பெத்த அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்றதாலையும் போகாங்க. ஜஸ்ட் சிந்திச்சு ஒரு ஓட்டை போடுங்க. அட் த சேம் டைம் கிரிட்டிசிசம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். உள்ளே மட்டும் பண்ணாமல் ஒரு 5-6 பேர் கூட ஒரு பொலிட்டிக்கல் அளவு ஒரு நியூட்ரலான பர்சன், சரினா சரி தப்புனா தப்பு அப்படின்றவர்கிட்ட வந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் நெசசரி. பிகாஸ் அதை வச்சு தான் வந்து நம்மளுடைய எல்லா விஷயமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ நல்லா இருக்கோம், நம்ம ஏன் பாலிட்டிக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். முக்கியமாக வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து மிக பெரிய அளவில் வந்து போய்கிட்டு இருக்கு, வெளியே மட்டும்தான் வரமாட்டேங்குது. முக்கியமாக இந்த சன் நியூஸ்காரங்க வந்து என்ன, அதாவது அவங்க வந்து லிட்ரலாக வந்து ஏதோ இந்த துணுக்கு செய்தி மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் ஒரு மாதிரி படுகொலைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா சின்னதாக வந்து கீழே போட்டுருவானுங்க. இதே நடிகரும் நடிகையும் ஒட்டுக்கா சென்றாங்க அப்படின்றத மட்டும் எடுத்து வந்து அடிக்கிறது. ஸோ அதுக்கு நான் வந்து பின்னாடி வரேன். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, ப்ளீஸ் பி அவேராக இருங்க. பாலிடிக்ஸ் அப்படின்றது நெசசரி. தயவு செஞ்சு வந்து வெளியே வந்து பேசுங்க. இல்லை பேசுனா பயம் ஏதாச்சும் சம்திங் கொஞ்சம் வந்தால் வந்துட்டு போகுது, நம்மக்கிட்ட தான் வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்றக்கிறப்ப வந்து ப்ளீஸ் யூ ஷுட் டாக், ஓப்பனாக வந்து பேசுங்க. அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. அது உங்கள் சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து இருக்குன்றதுனால வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து பண்ணுங்கள். அதனால தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். பிகாஸ் நிறைய பிரச்சனைகள் வெளியே வந்தால் தான் அதனுடைய தீர்வுகள் வந்து கிடைக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து டிஎம்கே அந்த இதுக்கு வந்து வரலாம். நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நீ ஓட்டாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா இன்னும் இன்னுங்க 5 படுத்தா. ஆனா உக்கால ஓலிங்கள நான் பொம்மால நீ உக்கான இதுதான் வரலாறு பைத்தியக்கார பையில உள்ள பொம்மால. என்னடா சம்மந்தமே இல்லாமல் எடுத்தோடனே வந்து இதுக்கு டிஎம்கே வந்து நீ சொல்கிற, உனக்கும் அந்த கட்சிக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஆர் நீ ஏதாச்சும் பார்ட்டியில் இருந்தியான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு இப்போ தான் ஓட்டர் ஐடியே வந்து ஒரு 2-3 மாதம் தான் வந்து ஆகுது, சரிங்களா? சரி, அப்படி இருக்கிறப்ப வந்து ஏன்டா வந்து இந்த வீடியோ, அது மட்டும் இல்லாமல் வந்து நீ வந்து டிஎம்கேனால் பர்சனல் அஃபெக்ட் ஆகப்பட்ட அப்படின்னு சொல்கிறிய, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த பொலிட்டிக்கல் ரீதியான விஷயத்து மேலே ஈடுபாடு வரதுக்கான காரணம் யார் அப்படின்னா தாவேகா அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். Okay, so I was lying there with my legs wide apart, and then he told me, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. ஆஃப்டர் த பீரியட் அந்த கட்சி மேலே எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலுமே நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற விஷயத்த வந்து ஓகே, ஒரு பர்சனாக எனக்கு வந்து அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமேல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீது ஒரு ஆர்வம் வந்துச்சு. எப்படிலாம் அதெல்லாம் இயங்குது, இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் இருந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். லைக் ChatGPT ஆர் விக்கிபீடியா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து
அது ஏன் அப்படின்னா கொள்கையிலும் கோட்பாடுகளும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேல வந்து கொள்கைனா என்ன, அது எப்படி செயல்படும், ஆக்சுவலாக அந்த கட்சினா என்னது, உள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன் விக்ரவாண்டியில் போட்டப்போ. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து ஆஃப்டர் த பீரியட் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து உள்ளே வராரு. இந்த சவுக்கு சங்கர் அப்படின்றத வந்து நான் வந்து பிஃபோர் இந்த தாவேக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வரும் நிறைய இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்கெல்லாம் கேட்கன்னு சிரிச்சுட்டு ஃபார் சம் ரீசன் பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார், பயங்கரமாக வந்து நக்கல் பண்ணிட்டு இருப்பார். அது பெரிய கான்ட்ரவர்ஷியல் விஷயமா இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக சிம்பிள் வேர்ட்ஸில் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே, இந்த பர்சன் வராரு. அந்த பர்சன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ நான் வந்து அவரை ஃபாலோ பண்ண அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ 102K இருந்துச்சு. நான் சவுக்கு மீடியா நெட்வொர்க் சொல்கிறேன், சவுக்கு அன்பிளக் நான் சொல்லலை. சவுக்கு மீடியா நெட்வொர்க் அப்படி இருந்துச்சு. அப்படி இருந்தப்போ வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து சம்திங் நாங்கள் உட்காந்து பார்த்தப்போ அதாவது பேர் வந்து சொல்கிறதுக்கே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கருணாநிதி, திரு கருணாநிதி, ஓகேங்களா, அவர், அப்புறம் ஸ்டாலின், ஸோ இந்த மாதிரி பேர்கள்லாம் சொல்லும் பொழுது வந்து ஐயோ இது பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேர், இதெல்லாம் வந்து பொதுவெளியில் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எனிதிங் விட் ஹேப்பன், கான்சிக்வன்சஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனாலே நிறைய பேர் வந்து பயப்பட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நானுமே பயப்பட்டேன். ஆஃப்டர் அவர் ஒரு மனுஷனை இப்படியாடா போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இப்போ அது பிடிச்சதுக்கான காரணம் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியான விஷயம். அட் த சேம் டைம் வந்து அது அவர் ரொம்ப வந்து நகைச்சுவை தன்மையோடு சொல்கிறதுனால அவர் தான் பொம்மை முதல்வர்னு வந்து பேர் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அது வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகே இது ஏதோ இந்த சும்மா வந்து எழுதுவாங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு வந்து எழுதுவாங்கல்ல, தட் மீன்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து இதை வந்து உண்மையாலுமே வந்து நான் வந்து R&D பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் வந்து டேட்டா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் வந்து அவங்க அந்த மாதிரி வந்து கன்வே பண்ணுவாங்க நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆஃப்டர் த பீரியட் என்னாச்சு அப்படின்னா இவர் ஒரு பேசுகிறாரு, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இவர் வந்து பேசுகிறாரு. அடுத்த நாள் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது ஒரு இடத்துல. அது பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்போனா வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஆஃப்டர் வந்து அவர் யார் என்னன்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி கைதாகிருக்காரு ஆஸ் அன் கவர்மெண்ட். அங்கே இருந்தாப்பில் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த வேலை அவருக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலைஞர் இருந்தப்போ வந்து ஜாஃபர் சைட் அவருடைய அந்த ஆடியோ வந்து லீக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய கேள்விகள், மிகப்பெரிய பஞ்சாயத்துகள்லாம் வருது. ஆஃப்டர் த பீரியட் ஹி பிகம் என ஜேர்னலிஸ்ட் வந்து ஆகலை. இப்போ வரைக்கும் அவர் ஜேர்னலிஸ்ட்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் எவ்ரி ஒன் ஷுட் நோ ஹீ இஸ் அன் பர்ஃபெக்ட் ஜேர்னலிசம் அப்படின்றத வந்து அழகாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விசில் ப்ளோயர் அப்படின்ற இன்னொரு பேருமே வந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ அவரை பார்த்ததுக்கப்புறமேல் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது வந்து மாறிச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இப்போ எல்லா விஷயமுமே வந்து இப்போ விக்கிபீடியாவில் ChatGPTயில் இருக்குது, ஆர் பிரிப்ளெக்சிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதனுடைய உண்மைத்தன்மை அதனுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. யாரோ எழுதி வச்சுருக்காங்க, அதை நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்க கூடயே இருந்தவர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கும் பொழுது ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அட் த சேம் டைம் சீமான் அவருடைய ரியல் ஃபேஸை வந்து காட்டினதும் அவர் ஜெகதீச பாண்டியன் அப்படின்ற கூட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தார். அது நடந்துச்சுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் HRNC அந்த கோயில் பணத்தெல்லாம் எடுத்து வந்து கட்டுறது, இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து அதனுடைய HRNCயினுடைய அமைச்சராக இருக்கிறது யார் அப்படின்னா வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறது சேகர் பாபு அவர்கள். அவர் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து மண்டபம் கட்டுறேன், கோயில் மண்டபம் கட்டுறேன் இந்த மாதிரின்னு சொல்லி வந்து பெரிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து எடுத்து அவர் வந்து கோயில் வந்து கட்டிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து அது பேச்சும் பொருளாக வந்து மாறிச்சு. அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணது அவர் தான். இவர் எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதனால் அங்கே ஹையர் அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் இந்த நியூஸ் வந்து போகும். அப்படி போய் வந்து வரும். இப்போ அவருடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா அடின்னு அடித்து அவரை வந்து இப்போ வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹீ இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படின்னு ஆகி போச்சு. அவர்னால தான் வந்து ஓகே அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும். அதுக்குன்னு வந்து அவர் மேலே வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம், தட் மீன்ஸ் வந்து உனக்கு அவர் பேசுகிறது எல்லாமே வந்து உடன்பாடாக கண்டிப்பாக வந்து கிடையாது. அவரே வந்து நரேட்டிவ் செட் பண்ண மாதிரிலாம் எனக்கு வந்து 2-3 டைம் தோணுச்சு. இந்த அரசியல் அரட்டையெல்லாம் வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஜாலியாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயத்தை எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ நகைச்சுவையாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதுன்றது ஒரு திறமை. அட் த சேம் டைம் அது ஹை ரிஸ்கியான விஷயம். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அதை உட்காந்து பார்த்தப்போ வந்து கரெக்டாக இந்த அன்புமணி ராமதாஸுக்கும் ஐயா அவர்களுக்குமே வந்து ராமதாஸ் ஐயா அவர்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உரசல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் த பீரியட் என்னாச்சு அப்படின்னா வந்து ஏடிஎம்கே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வந்து இணக்கமானதுக்கப்புறமேல வந்து நரேட்டிவ் வந்து அப்படியே மாற்றினார். பிகாஸ் அது எனக்கு இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அலையன்ஸ் வந்து ஜெல் ஆகாத வரைக்குமே வந்து திரு
அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து ரொம்பவுமே அசிங்கமாக வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ராமதாஸ் பின்னாடி தான் ஐயா நிற்பாங்கன்னு இருந்தார். ஆஃப்டர் அவர் ரெண்டு நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து இனி போச்சு ஐயா பின்னாடி யார் நிற்பா. ஸோ அது பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் தப்பாக வந்து தெரிஞ்சிச்சு. அட் த சேம் டைம் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப வந்து ஒத்து ஊதுனது அதுவும் ஒரு தப்பு தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஓகே அவங்களும் பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து அதை வந்து அவ்வளோவா வந்து காட்ட மாட்டார். அவர் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவார். ஆமாம் அரசியல்வாதினா தப்பு பண்ணுவாங்க அப்படின்லாம் பண்ணுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்போ வந்து அவர் வந்து அடித்து வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஓகே அப்படியா இப்படி தான் வந்து எனக்கு இந்த அரசியல் அப்படின்ற விஷயத்தை வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து இந்த பேப்பர் வந்து நைட்டாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். போர் அடித்தேன் அப்படின்னா ஓகே அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆஃப்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன். அப்படின்னு இருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா ஓகே அவரை பார்த்து வந்து நாமளும் வந்து பொலிட்டிக்கல் சேனல் ஆரம்பிக்க கூடாது அப்படின்றது வந்து தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு வந்து நாம் வந்து ஆரம்பித்ததுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா சேனல் அடித்து தூக்கிட்டாங்க. யாருப்பா யூடியூபான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வேறு எவனை அடித்து தூக்கிட்டான். என்னாச்சு அப்படின்னா அந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்னாச்சு அப்படின்னா எனக்கு மனசு கேட்காம என்ன பண்ணேன், அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு போய் எடுத்தது வந்து சவுக்கு அவங்க தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோவெல்லாம் எடுத்து என்னுடைய ஒப்பீனியனெல்லாம் சேர்த்து என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து கேவலமான திமுக அரசு அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டேன். வீடியோ போட்டதுக்கு வந்து ஒரு 4000 பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஓகே நம்ம இதையே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி வந்து நான் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத நான் ஆன் பண்ணாமல் வச்சுட்டேன். இதனால் என்னாச்சு அப்படின்னா என் சேனல் எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டாங்க, கேவலம் என் சேனல் ஆக்சஸ் பண்ணி சேனலே அடித்து தூக்கிட்டானுங்க. இது எப்படின்னு எனக்கும் தெரியல. நான் யூடியூப் கிட்டே போய் வந்து கேட்டால் வந்து நின்னப்பா ப்ரியேட்டிவான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க, செக்ஷுவலான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்லாம் சம்மந்தமே இல்லை. சரி ஓகேடா விடுடா அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறேன். அந்த சேனலை எப்படி அடித்தானுங்க தெரியல, அந்த சேனலே போச்சு. ஃபைனலாக இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து நான் வேறு ஃபோன் மாத்திர அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. அந்த பார்த்ததுக்கப்புறம் நான் பர்சனலாக வந்து அஃபர்ட் நான் கேவலம் நான் யாருன்னே தெரியாது, ஜஸ்ட்டு நான் யூடியூபர். ஒரு 4000 பேர் தான் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய பேரை வந்து இதனால் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு. அப்போ நான் ஒரு டைம் ரிலீஃப் ஆனேன். நல்ல வேலைடா நாம் இன்னும் வந்து எச்சா பேசணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால கேஸ் போட்டு விட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா டிஎம்கே அப்படின்ற கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கேவலமான கவர்மெண்ட் அப்படின்றது போக 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 தெரியவே ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அவங்க ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டீம் மட்டும் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட மீம் வந்து போட்டிருந்தாங்க, அந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பசங்க மீம் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் ரியாலிட்டி ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்றது ரொம்பவுமே வந்து ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயமா இருக்கும். இல்லையே அவங்க நல்லாச்சு கொடுக்குறாங்கன்னு எவன் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பார்த்துக்கோங்க கோவம் வந்துடும். எத்தனை செக்ஷுவல் அசால்ட்டு எவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துச்சு, தூத்துக்குடியில் நடந்துச்சு, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. இப்போயும் வந்து நடக்க தான் போகுது. இன்னொரு 5 வருஷத்தை அவங்க கையில் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஏன்னா வந்து அத்தனை பேருக்கு வந்து அவ்வளோ அநீதி வந்து நடந்திருக்காங்க. சாதி ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், மத கலவரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு தெரியாமல். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த விஷயம் நடந்தது, இறந்து போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்குது. இன்னுமுமே வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது வந்து உச்சத்தில் வந்து இருக்குது. அட் சேம் டைம் வந்து இந்த போலீஸ் அவர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட இந்த கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் கஞ்சாலாம் வந்து முதல்ல வந்து இவ்வளோ ஈஸியாக கிடைக்குமான்னு எனக்கு தெரில. பிகாஸ் கஞ்சா ஒரு இடத்துக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து அப்போ எந்த அளவுக்கு வந்து போலீஸ் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது, கவர்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ட்ரக் கிடைக்கிது அப்படின்னா வந்து அதனுடைய விளைவு அட் த சேம் டைம் வந்து அது எப்படி வந்து உள்ளே வந்துச்சு, அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னா வந்து காவல்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். பட் காவல்துறை அதை கண்டுக்குதா இல்லையான்னு தெரில. ஏன்னா இவ்வளோ செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்க 2 பேர் தான் சேர்ந்து வந்து ஒரு அம்மா வந்து திருவண்ணாமலையில் வந்து பயங்கரமாக ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா வந்து அடிச்சே வந்து கொன்னீங்க அஜித்குமார் அப்படின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நகையே திருடல அப்படின்னு ஆகிப்போச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா வந்து இப்படி இருக்குது. அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபேக் பாஸ்போர்ட் வேறு அடித்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஊறப்பட்டது வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போலீஸை நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல்ப்ரேட் லெவலுக்கு வந்து போயிடுச்சுன்னு வந்து சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ சாமி பேசுனா வந்து பேசிகிட்டே போகலாம். பிகாஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் வந்து தெரியும். அட் த சேம் டைம் வந்து இதுக்கு பின்னாடி தட் மீன்ஸ் என்னென்னா வந்து டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோல் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் தி நியூஸ் சேனல்ஸோடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து இந்த டிஎம்கே அப்படின்றது தான் இருக்குது. சரி ஓகே, எல்லா சேனல்ஸுமே அப்படி தான் இருக்குன்னு எல்லா சேனல்ஸுமே வந்து அப்படி கிடையாது. நியூஸ் ஜே யாருன்னு தெரியும். நியூஸ் ஜே, ஜெயா ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து நியூஸ் 7. ஸோ அதாவது என்னென்னா எல்லா சேனல்ஸும் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ஏடிஎம்கே சேனல்ஸ் போயிட்டு மீதி யாராச்சும் வந்து இண்டிவிஜுவலாக யாராச்சும் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அது கிடையாது. நியூட்ரலாக வந்து 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து புதிய தலைமுறை அப்படின்ற சேனல் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ புதிய தலைமுறை சேனல் வந்து ஒரு டைம் வந்து நேர்பட பேசும் ஏதோ ஒரு டிபேட் ஷோ வச்சப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து அதிகமாக வந்து சொன்னதுக்கு என்னுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா கேபிள் டிவி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரில. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இந்த டிஎம்கே அரசு எவ்வளோ இந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு தெரில. இந்த டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், ஒரு கேஸ்டிசமாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ வரைக்கும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குன்றதை மட்டும் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் தாவேக்கா அப்படின்ற விஷயம் வந்துச்சு. நான் கூட வந்து ஏதாச்சும் கலக்கிடுவாருன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா வந்து அது வேறு மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. டிவோர்ஸுன்னு போயிட்டுருக்காங்க. இன்னும் 1 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வேறு வருது. என்னன்னே எனக்கு வந்து புரியலை. இந்த விஷயம் ஏதோ நோக்கி போகுதுன்னு எனக்கு வந்து தெரில. இந்த லட்சணத்தில் வேறு வந்து 5000 ரூபா போட்டு விட்டாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 5000 ரூபா அந்த நிதி வந்து ஏதோ மலை அவங்க இருப்பாங்கள்ல, அதாவது வந்து ஆதி பழங்குடியினர் அதுலேருந்து ஸ்கீம்லேருந்து எடுத்து போட்டதுன்னு வேறு சொல்கிறாங்க. அதுவும் தெரில. அதாவது இவங்க கடன் கடன் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியவே இல்லை. இதனுடைய விடியல் ஆட்சின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா. தமிழ்நாடவே எழுதிடுவாங்க. பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே கருணாநிதி இடம். வெர்ஷன் 2.2 லோடிங் போச்சுன்னா என்ன ஏதோ அசிங்கமாக வந்து திட்டிடுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்கும். ஏன் இதை ரொம்ப வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற, நீ உனக்கு என்னப்பா ஜாலியாக தான்ப்பா இருக்குது அப்படின்னா வந்து நான் ஜாலியாக இருந்தால் இப்படிறா மற்ற அத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். தட் மீன்ஸ் என்னென்னா ஆஸ் அ யங்ஸ்டராக எனக்கு ஒன்றும் தெரியாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா பேருக்கு ப்ராப்பரான இதுவாக இருக்கட்டும், ப்ராப்பரான விஷயம். அதாவது ஒரு நேற்று கூட வந்து திரும்ப வந்து ஏதோ ஸ்கூலில் வந்து ஒழுங்காக வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 12 குழந்தைகளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சதுக்கு அதுக்கு ஏதோ முட்டு கொடுத்தாங்க இப்படின்னு வந்து ஊறப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆட்சிக்கு நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருமை வேற பீத்திக்கிறாரு. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள், மறந்துடாதீங்க. ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதாண்டா திமுக, இதான் திமுக மறந்துடாங்க. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது எனக்கு அது தெரியல. இஸ் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் திங்காக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் அன் ரேண்ட் அண்ட் ஆல்சோ திஸ் மை ஓன் ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே நான் சொன்னதெல்லாமே நடந்தது தான், சரிங்களா? அது எதுவுமே நடக்காது அப்படின்னு வந்து சொல்லலை. அதாவது நான் என்னுடைய கற்பனை கதையிலே எதுவுமே சொல்ல. திஸ் ஆல் திங்ஸ் ஆர் ஹேப்பன்ட். இப்போவும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் 1 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹூ இஸ் வின்ஸ் இன்னும் பார்ப்போம். இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது வரேன் தனியா. பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னன்னு தெரில. அண்ணன் தான் வந்து திரிஷா அண்ணி கூட வந்து சுற்றிட்டு இருக்கிறாப்புல. அவர் என்ன ஆக போகிறாரு எனக்கு வந்து தெரில. எனிவே திஸ் இஸ் இட். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னோட அன்பாப்புலர் ஒப்பீனியன் சீரீஸில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லிட்டில் பிட் சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ரேண்டமான கான்டென்ட்ஸ் நிறையாவே இருக்கும், வரவும் போகுது. Thanks for watching.